நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பிரியாணி செய்கிற முறையை பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் இப்போ 5 கிலோ கோழி எடுத்திருக்கிறோம். அதை நன்றாக வெட்டி துப்புரவு செய்து உப்பை போட்டு அவிய விடுவோம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, மெல்லி இலை, புதினா இலை என்பவற்றை பொடி பொடியாக நறுக்குதல் வேண்டும். பிரியாணிக்கு தேவையான இஞ்சி உள்ளியை துப்புரவு செய்து கிரைண்டரில் அரைத்தல் வேண்டும். பிரியாணிக்கு தேவையான உகந்த ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகியதும் பட்டை, கிராம்பு, ஏலம் என்பவற்றை போட்டு தாளித்தல் வேண்டும். பட்டை, கிராம்பு போட்ட பின்னாடி வெங்காயத்தை சிறிதாக நறுக்கிய வெங்காயத்தை சட்டியில் இடவும். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் தக்காளி, பச்சை மிளகாய், மெல்லி இலை, புதினா இலை என்பவற்றை அதனுடன் சேர்க்கவும். வதங்கிய பின்னர் மசாலா பொருட்களையும் தயிரையும் அதனுடன் சேர்க்கவும். அவித்த கோழி இறைச்சி துண்டுகளை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் இட்டு பொரித்தெடுக்கவும் பொன்னிறமாக. கோழி அவித்த நீரை எடுத்து மசாலாவுடன் கலந்து கொதிக்க விடல் வேண்டும். நன்றாக கொதித்த நீருடன் பொரித்து வைத்த கோழியையும் கழுவி வைத்திருந்த அரிசியையும் பாசுமதி அரிசியையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணிவிட வேண்டும். பின்பு கலவையை நன்றாக மிக்ஸ் பண்ணி தம் போட்டு 20 நிமிடங்கள் மூடி வைத்தல் வேண்டும். ஹலோ, இப்போ எங்களோட தாய் பிரியாணி ரெடி ஆகிட்டு எல்லாரும் வாங்க, நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவோம்.